ஆண்டவர் வந்து உங்களையும் என்னையும் வச்சிருக்கிற பொசிஷன், உங்களையும் என்னையும் வச்சிருக்கிற இடம் வந்து சாதாரணமானதே இல்ல. நீங்க என்னமோன்னு நினைக்கிறீங்க. உலகத்துல இருக்கிறவனுக்கு ஒருவேளை நம்ம எல்லாம் இப்படி ஜோம் பண்றது, கத்துறது, அல்றது பைத்தியக்காரத்தனமா தெரியலாம். ஆனா எனக்கு கிறுக்குத்தனமா இப்படி சும்மா கத்திட்டே இருக்கிறேன், என்ன பைபிளை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன், என்னடா அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம்னு கையை தட்டுற, அதை பண்ற இதை பண்றேன்னு அவனுக்கு அதான் வேத அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல. உங்களை 10 நக்கல் பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். ஏன்னா தேவையில்லாம அனுபவிக்க வேண்டிய காலத்துல, ஜாலியா இருக்க வேண்டிய காலத்துல இப்படி போய் ஆண்டவர் ஆண்டவர்னு கத்திட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இந்த உலகத்துல ஆண்டவருக்குள்ள இல்லாதவனுடைய ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் ஆண்டவரோட இருக்கிற வாழ்க்கை எவ்வளவு பெருசு அப்படின்றது. சூனியம் நீங்க நினைச்சு பாருங்க, ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா எதுங்க ஆறுதல்? ஏதாவது ஒரு ஆறுதல் இருக்கா நமக்கு? கர்த்தர் மட்டும் இல்ல, என்ன தேடி வரல அப்படின்னா ஒரு நாய் கூட என்ன மதிச்சிருக்காது. ஆனா ஆண்டவர் என் கூட இருக்கிற ஆண்டவர் என்ன செலக்ட் பண்ணி என்ன வேணும்னு நான் முக்கியம்னு நினைச்சதுனால இன்னைக்கு தான் உங்க முன்னாடி நான் நிக்கிறேன்.